தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், இது உலகம் என்று. நம்முடைய பக்கத்து நாடான பங்களாதேஷ், அங்கு நடைபெற்ற ஒரு விமான விபத்து என்னதான் நம்முடைய இறையாண்மைக்கு ஆபத்தாக எதிராளியாக செயல்படக்கூடிய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் நடைபெற்ற அந்த விமான விபத்து அது என்ன வகையான விமானம், அந்த விமானம் சீனாவில் தயாரிக்கப்பட்டது அப்படின்ற பல தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. சீனாவின் தயாரிப்பான விமானம் அப்படின்றது சொல்கிறத தாண்டி இந்த விமான விபத்து அப்படிங்கிறது நேற்று மதியம் 1:06 மணி அளவில் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இருந்து உத்தரா அப்படின்ற பகுதிக்கு அந்த ஜெட் விமானம் பயிற்சிக்காக செல்லுது. புறப்பட்ட சில நிமிடங்கள்லேயே மைல்ஸ்டோன் அப்படின்ற கல்லூரியின் மேலே விழுந்து அந்த விமான விபத்துக்குள்ளாகுது. ஒரு 2 பேர் அமரக்கூடிய அளவிற்கான ஒரு சிறிய அளவிலான ஜெட் விமானம். இந்த விமானத்தில் ஏற்பட்ட அந்த வெடிப்பு மற்றும் அந்த கல்லூரியின் மேலே விழுந்ததுனால கல்லூரியில் இருந்த மாணவர்கள் அப்படின்றத சேர்ந்து கிட்டத்தட்ட 27 நபர்கள் சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாங்க. 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயப்பட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது உங்கள் நினைவுக்கு வரும். கிட்டத்தட்ட அதே போல தான் 2வது ஜெட் விமானம் அப்படிங்கிறதுனால உயிர் பலி குறைவாக இருந்திருக்கு. விழுந்த இடம் கல்லூரி அப்படிங்கிறதுனால உயிர் பலி அதிகமாக காணப்பட்டிருக்கு. இப்போ விமானத்தினுடைய தயாரிப்பை பற்றி வருவோம். இந்த விமானம் அப்படிங்கிறது 1965 2013 வரைக்கும் கடைசி பேட்சை 2013 நிறுத்திட்டாங்க. இது ஒரு சீன தயாரிப்பு. சோவியத் ரஷ்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த ரஷ்யாவாக இருந்த சோவியத் ரஷ்யா, அதனுடைய தயாரிப்பான MiG-21 அந்த ஜெட் விமானத்தை காப்பி பண்ணி செங்குடு F7 அப்படின்ற விமானத்தை சீனா தனக்காக வடிவமைக்கிறாங்க. அந்த செங்குடு F7 விமானத்திலிருந்து அதாவது வர்த்தக ரீதியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷனை தான் F7BGI அப்படின்ற வெர்ஷனை பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. 2013 இதனுடைய தயாரிப்பை நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் இதனுடைய பயன்பாடு விலை ரொம்ப கம்மி மற்றும் பயன்பாடு அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஒரு சாதாரணமான விமான நடவடிக்கைகள் அப்படின்றதை தாண்டி ஒரு லேசான இராணுவ பாதுகாப்பு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால பங்களாதேஷில் பயன்பாட்டில் இருக்குது. மியான்மர்லையும் இது பயன்பாட்டில் இருக்குது. அதை விஷயத்தை அப்புறமா பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்லேயே என்ன காரணத்திற்காக இந்த விமானம் விபத்தில் ஈடுபட்டுச்சு அப்படின்றது தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் விழுந்த இடம் கல்லூரி அப்படிங்கிறதுனால உயிர் பலி மிக அதிகமாக இருக்குது. 2013 இதனுடைய தயாரிப்பை சீனா நிறுத்தி இருந்தாலும் இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது பங்களாதேஷில் இன்னமுமே இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யா காலத்தில் இருந்ததை காப்பி பண்ணி சீனாவினுடைய தயாரிப்பாக இந்த விமானம் பார்க்கப்படுது. சீனாவிலையும் இது பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் அங்கேயும் விமான விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதே விமானம் மியான்மர் நாட்டிலையும் இதே விமானம் விபத்துக்குள்ளாகி சில பேர் பலியாகி இருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிக பழைய விமானம், இதை சரி பண்ணி ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டாலும் சீனாவினுடைய தயாரிப்பு பொதுவாக வெளிநாடுகளுக்கு வேறு நாடுகளுக்கு கொடுக்கப்படும் போது என்ன தரத்திலான வடிவத்தில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. சமீபத்தில் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு வார அளவுக்கு போகும்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா எடுக்கும்போது பாகிஸ்தான் பயன்படுத்திய பெரும்பாலான ஆயுதங்கள் மற்றும் தற்காப்பு வான் பாதுகாப்பு விஷயங்கள் இது எல்லாமே சீனாவிலிருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதை வச்சு பாகிஸ்தானால ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு 2 காரணங்கள். ஒன்று டெக்னீஷியன்ஸ், இன்னொன்று குவாலிட்டி அப்படின்றது சொல்லப்பட்டது. ஸோ சீனாவை நம்பி இருக்கக்கூடிய சீனாவிற்கு ஆயுதங்கள், சீனாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடிய நாடுகள் மிக கவனமாக பாதுகாப்பாக அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக ஊர்ஜிதமாகுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்குவதற்கான நேரடியான மற்றும் மறைமுகமான முயற்சிகளில் மீண்டும் ஒரு முறை ஈடுபடுவதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான வீடியோவை தன்னுடைய இணையதளமான ட்ரூத் பக்கத்தில் அவர் போட்டிருக்காரு. அதுவும் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்லேயே அவர் விசாரணை அதிகாரிகள் அவர்கிட்ட ஏதோ கேள்விகள் கேட்குற மாதிரியும் கேட்ட உடனே இவரை லாக் பண்ணி ஹேண்ட் லாக் பண்ணி ஹேண்ட் கஃப் போட்டு அவரை கூட்டு போகிற மாதிரியும் அப்புறம் ஆரஞ்சு நிற உடைகள் இவர் அணிந்திருக்கிற மாதிரியான வீடியோவை தன்னுடைய ட்ரூத் வலைதளத்தில் போட்டிருக்காரு. பக்கத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உட்காந்து சிரிக்கிற மாதிரியான விஷயத்தையும் போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை, அதுவும் அதிபராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுது. ஏன் அப்படின்னா, ஒபாமா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது பல போர்களை தொடுத்தார். ஆனால் அவருக்கும்
அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு போரையுமே நான் முன்னின்று நடத்தலை. ஏற்கனவே நடந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு அளவுக்கான முயற்சியாவது நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இவர் நிற்கிறாரா அப்படின்றதும் ஒரு சர்ச்சையான விஷயங்கள் எக்ஸ் வலைதளத்தில் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு மேதகு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாட்சிமை பொருந்திய இடத்துல இருக்கக்கூடிய நபர் இந்த மாதிரியான ஏஐ வீடியோகள், அதாவது செயற்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த வீடியோவை போட்டு புலகாகிதம் அடைகிறதுல என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கலவையான விமர்சனங்கள் வருது. ட்ரேட் வார் அப்படிங்கிறது மறைமுகமாக எல்லா நாடுகளையும் அமெரிக்கா செலுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் அமெரிக்கர்களே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற நிலை இருக்கும்போது இந்த மாதிரியான மனநிலை அவர் வீடியோ வெளியிட்டது அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவானதாக இல்லாமல் மிகவும் எதிரானதாக திரும்பியிருக்கு. அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீனாவில் கட்டப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணையினால தற்போதைக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்தியாவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த அணை கட்டப்பட்டால் 14 லட்சம் கோடி அளவிற்கான பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமான அணையை பிரம்மபுத்திராவில் கட்டுவதாகவும் இது ஒரு நீர் ஆயுதமாக இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கான வழியாக பார்க்கப்படுகின்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த அளவிற்கான பாதிப்புகள் இருக்குமா? ரெண்டாவது, பிரம்மபுத்திராவுக்கான நீர் ஆதாரங்கள் அப்படிங்கிறது பல கிளை ஆறுகளிலிருந்து வர்றதுனால இந்த அணையை கட்டினாலும் மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத இல்லாமல் தப்பித்து விடலாம் அப்படின்ற ஒரு கருத்தும், ஒருவேளை நீர் குறைவாக இருக்கும் நேரங்களில் இது நல்ல நன்மையை தானே கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய எல்லையில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டுவது அப்படின்பது அதிகப்படியான நீர் வரும் பட்சத்தில் அதை எப்படி சீனா கையாள போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்கும் நிலையில் அசாம் முதலமைச்சர் இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாலும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதுல இந்தியா மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எச்சரிக்கை பதிவாகவும் இருக்கு. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேயர்களே.